மகிமையான மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கின்றோம். தூய ஆவியானவரே, இந்த 6ஆம் வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. தொலைக்காட்சி வாயிலாக, யூடியூப் வாயிலாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானவரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 412வது கீதங்கள் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 412. தேவத்தையும் நீதியும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்வது போல ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திடும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாவுக்குமார் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையை வாசிக்க வேண்டிய சங்கீதம் 141 சங்கீதம். சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும்,
என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமி மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிறக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாளத்திற்கு நேராய் சிதறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். வேத பகுதியில் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 535 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 535. Viva, viva,
மகிமையான மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக தூயாமையானவரை கொடுத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தொலைக்காட்சி வாயிலாக, யூடியூப் வாயிலாக அன்றுவரே இந்த ஆராதனையிலே பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்திருந்து ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வசனங்களை தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். தூயாமையானவரை எங்களோடு கூட பேசுவீராக. வேதத்தினுடைய மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகளே, யூடியூப் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டுமாக உங்களை ஆசீர்வதித்து வந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக குறிப்பிடுகின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலை பிரசங்கத்தின் மூலமாக இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளலும் என என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பல வேளையிலே உப்பை குறித்து நாம் சொல்கின்ற போது மிகவும் சர்வசாதாரணமாக நாம் குறிப்பிடுவோம். ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்கின்ற போது உப்பு சப்பு இல்லாத காரியத்துக்கு போய் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே என்பதாக உப்பை மிக சாதாரணமாக மதிப்பிடுவதை நாம் அறிவோம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலும் நம்முடைய தேசத்துடைய அடிப்படையிலும் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் உப்பின் மதிப்பு மிக 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 சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய தேசமானது அடிமைத்தனத்தில் இருந்தபோது காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த காலகட்டத்திலே உப்புக்கு வரி விதிக்கின்ற ஒரு நிலை பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலே கொண்டு வரப்படுகிறது. வாங்கி சாப்பிடுகின்ற உப்பிற்கு வரி செலுத்த வேண்டும். இதை வன்மையாக கண்டித்து காந்தியடிகள் அதற்கு போராட்டம் நடத்தினார். உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் படித்திருப்போம். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அந்த போராட்டம் மிகுந்த உச்சநிலை அடைகிறது. அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் போராட்டத்திற்கு செவிசாய்த்து அந்த வரியை விலக்கி செய்து விடுகிறது. விதமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே இறங்க செய்த ஒரு பெரிய போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். வேத புத்தகத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் மிக தெளிவாக அந்த காரியங்களை குறிப்பிடுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளும் பூமிக்கு உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன உப்பினுடைய தன்மை என்ன? அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். உப்பை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். பல தன்மைகளை குறித்து நாம் அறிந்திருப்போம். 3 விதமான காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக அது பரிசுத்தம் உள்ளது, இரண்டாவதாக அது பரவி இருக்கும், மூன்றாவதாக அது பலன் கொடுக்கும். என்ற 3 தலைப்பின் அடிப்படையிலே சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக கடைக்கு போகின்றோம், கல் உப்பு என்று சொல்லி கேட்டு வாங்குகிறோம். அதுதான் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. பொடி உப்பை காட்டிலும் கல் உப்பு தான் சிறந்தது, அதை தான் வாங்கி சாப்பிடணும். ஆனால் நவநாகரிக உலகத்திலே நன்மையை விட்டுவிட்டு தீமையை ஏற்றுக்கொள்கின்றது போல இன்றைக்கு பொடி உப்புக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல் உப்பை வாங்குகின்ற போது கடையில் போய் கேட்கிறோம், அவன் எடுத்து காமிப்பான்.
அதுல அழுக்கு இருக்கும் என்று சொன்னா உடனே வேண்டான்னு சொல்லிடும். ஏன் என்று சொன்னால் வாங்குகின்ற உப்பு அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். அதைத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். பரிசுத்தம் இல்லாமல் பிதாவினிடத்திலே பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகின்றார். ஆனபடியினால உப்பு நமக்கு கற்றுத் தருகின்ற முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் உப்பை போன்று பரிசுத்தம் உள்ளவர்களாக தூய்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம், இருக்க வேண்டும். என்னென்ன நிலையிலெல்லாம் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது, யோபுவினுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் எவ்விதமாக உப்பின் தன்மையை ஏற்றிருந்தார், இன்றைக்கு நாம் அதை எவ்விதமாக புரிந்து கொள்வது என்கிற நிலையிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம், விருந்து செய்கிற அவர்களுடைய 4 முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த பகுதியில் யோபு எவ்விதமாக சிந்திக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். யோபுவினுடைய வீட்டிலே அவ்வப்போது சகோதரர்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக அவர்கள் விருந்து உண்ணுகிறார்கள். இது யோபு ஒவ்வொரு முறையும் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய சிந்தனையிலே ஒரு எண்ணம், நம்முடைய பிள்ளைங்க இப்படி கூட்டமாக வருகின்றார்கள், விருந்து உண்ணுகின்றார்கள், அவர்கள் ஏதாவது தவறு செய்யக்கூடாது, தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் அவர்களை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டு, எனவே தன்னுடைய சிந்தனையிலே அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டபடியினால தன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். எனவே நாம் முதலாவதாக சிந்தனையிலே பரிசுத்தத்தை வளர்த்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அதே யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 22ஆம் வசனம், யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, இது எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. உப்பு எவ்விதமாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதோ அதுபோல யோபு முதலாவதாக சிந்தனையிலே பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். இரண்டாவதாக சொல்லிலே பரிசுத்தம் உள்ளவராக அவர் இருந்தார். யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார், உப்பினுடைய தன்மையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார், நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை குறித்து முறுமுறுக்க கூடாது, இறைவனை மீது நாம் குறை சொல்லக்கூடாது. ஆனால் பல வேளைகளிலே நடப்பது என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பத்தகாத காரியங்கள் ஏதாவது நடக்குமே ஆனால் நம்முடைய கோபம் முதல்ல கோயிலுக்கு தான். இன்னும் கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலில் போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்துட்ட, கடவுள் ஏன் இதை அனுபவிச்சார் என்று சொல்லி நாம் பலவாறாக இறைவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறோம். அது பரிசுத்தம் இல்லாத செயலை காட்டுகிறது. சொல்லிலே பரிசுத்தம் இல்லாத செயலை அதை காட்டுகிறது. ஆனால் இங்கே யோபு பலவிதமான இழப்புகளை சந்தித்தாலும் தன்னுடைய வாயிலிருந்து இறைவனை குறித்து எந்த விதமான குறையும் சொல்லவில்லை. மூன்றாவதாக அதே வசனம் சொல்லுது, யோபு பாவம் செய்யவும் இல்லை. முதல்ல சிந்தனையிலே அவர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக சொல்லிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார்.
மூன்றாவது செயலிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். ஆண்டவர் தனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட வேளையிலும் ஆண்டவரை தோத்தரிக்கிறார், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். அதே வேளையிலே தீமை வந்த போதும் ஆண்டவரால் தீமையே வருது என்று சொன்னால் பிசாசானவன் ஆண்டவரிடத்திலே அனுமதி பெற்றுதான் யோபுவை சோதிக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தவறான நிலைக்கு அவர் கடந்து செல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பினுடைய தன்மை என்று சொல்கின்ற போது பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. நாம் பூமிக்கு உப்பாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவை போன்று சிந்தனையாலே, சொல்லாலே, செயலாலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் உப்பின் தன்மையை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம் என்ற பொருள். இரண்டாவதாக உப்பினுடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, உப்பை நாம் எந்த ஒரு திரவத்துக்குள்ளதாக செலுத்துகின்ற போது அது ஒரு இடத்துல இருக்கு. ஒரு டம்ளருக்குள்ளதாக இருக்கிற தண்ணீர்ல போட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த நீரும் அந்த உப்பின் தன்மையை பெற்றுக்கொள்ளும். உப்பானது கரைந்து முழு தண்ணீருக்கும் பரவிவிடும். அனுதினமாக வீட்டில் நாம் சமையல் பண்றோம், சோறு பொங்குறோம், அதில் உப்பு போடுகின்ற போது அது கரைந்து முழு பரப்பளவுக்கும் அது பரவி விடுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் உப்பினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உப்பை போன்று நாமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலில் நம்மை கரைத்து கொண்டு, எவ்விதமாக உப்பு தன்னை கரைத்து கொண்டு இருக்கிற இடம் முழுவதுமாக ருசி கொடுக்கிறதோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உப்பினுடைய தன்மையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நீ அனுதினமாக சாப்பிடுகின்ற போது அப்பளம் சாப்பிட்றோம், கருவாடெல்லாம் சாப்பிட்றோம், அது உப்பு தன்மையை தனக்குள்ளதாக வாங்கிக் கொள்கிறது. முழுவதுமாக அது உப்பாயிடும், அது கரைந்து ருசி கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இறைவனுடைய பரிசுத்தாவியை நாம் பெற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நாம் வீடுகளிலே, திருச்சபையினுடைய நிலையிலே, சமுதாயத்திலே நாம் நம்மை கரைத்து கொண்டு சமுதாயத்திலே ருசி கொடுக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதே யோபுவினுடைய வரலாற்றிலே யோபு எவ்விதமாக ருசி கொடுத்தார், எவ்விதமாக தன்னை கரைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கின்ற போது, யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பின்பகுதி சொல்கிறது, அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். உப்பினுடைய தன்மை என்ன? சுற்றி இருக்கிற எல்லா பக்கம் பரவரும். யோபுவினுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, கீழ்திசை பகுதியிலே இருக்கின்ற அனைத்து மக்களுடைய அன்புக்கு பாத்திரராக இருந்திருக்கிறார், அனைவராலே போற்றப்படுகின்ற ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே சிந்திக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடவுள் சாட்சி கொடுக்கிறார். நம்மை முதலாவதாக நாம் பரவி இருக்க வேண்டும் என்று சொல்லி உப்பினுடைய தன்மையை சிந்தித்து பார்க்கின்ற போது, யோபுவை குறித்து சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுறாங்க. பெரிய சீமானாக இருக்கிறார், அவர்கிட்ட எவ்வளவு ஒட்டகம் இருந்தது, எவ்வளவு கழுதை இருந்தது சொல்லி ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கும். ஆனபடினாலே கீழ் திசையில் இருக்கிற அனைத்து மக்களும் யோபுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைய உலகமானது சுருக்கி கொண்டிருக்கு. உலகத்தை நம்முடைய உள்ள கையில வச்சிடும், சுருக்கி கொண்டிருக்கு. ஆனபடினால நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் குறுகிவிட்டது. நான், எனது, என்னுடைய குடும்பம் என்கிற ஒரு குறுகிய வட்டத்தோடு கூட இன்றைக்கு மனிதன் செயல்பட தொடங்குகிறான். திருச்சபை உலகம் என்கிற பொது நிலையிலே இன்றைக்கு மக்கள் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. அநேக மக்களுக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. குறிப்பாக பட்டண சைடில் இருக்கின்றவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களிலும் அத்தகைய ஒரு நிலை வருகிறது.
அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய நிலை என்ன தெரியாது. ஏன் என்று சொன்னா குறுகிய வட்டத்துக்குள்ளதாக இருக்கிறார். நாம் உப்பினுடைய தன்மை பெற்றிருப்போம் என்று சொன்னால் சுற்றி இருக்கிற அனைத்து மக்களையும் அன்புக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபனுடைய புகழை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உப்பினுடைய தன்மை என்ன? அது தான் இருக்கின்ற இடத்துல கரைந்து ருசி கொடுப்பது. நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலில் நம்மை குறித்து இறைவன் எவ்விதமாக சாட்சி கொடுப்பார்? இந்த உப்பினுடைய தன்மையை கொண்டு ருசி உள்ளதாக இருக்குமா? இறைவன் நம்மை குறித்து சிறந்த ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினோம்னா கொஞ்சம் யோசிக்க முடியும். ஆனால் யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு சிறந்த ஒரு சாட்சியை கொடுக்கிறார். தொடர்ந்து பிசாசு சாட்சி கொடுக்கும். முதல்ல மக்கள் சாட்சி கொடுக்கிறாங்க, யோபு ஒரு சிறப்புக்குரிய நபர் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், யோபு ஒரு சிறந்தவன் என்று சொல்லி. மூன்றாக பிசாசு சாட்சி கொடுக்குது பாருங்க. 1 அதிகாரம் 9-10 அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து கிடக்கிறான் நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. உப்பு தான் இருக்கின்ற இடத்துல தன்னை கரைத்துக் கொண்டு ருசி கொடுக்கிறது. சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை அறிந்திருக்கணும். அன்றைக்கு யோபுவை குறித்து மக்கள் அறிந்திருந்தார்கள், ஆண்டவர் அறிந்திருந்தார். இங்கே பிசாசு சொல்லுது, அவனுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது என்று சொல்லி யோபுவை குறித்து பிசாசு சாட்சி சொல். காரணம் என்ன என்று சொன்னால், உப்பின் தன்மை பெற்றவனாக, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒளி கொடுக்கிறவனாக, சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் ருசி கொடுக்கிற ஒரு பதார்த்தமாக யோபு அன்றைக்கு விளங்கினார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை சூழலிலே நாம் ருசி கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பினுடைய தன்மை என்ன? அது இருக்கிற இடத்துல ருசி கொடுக்கணும். மூன்றாவதாக உப்பினுடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது அது பலன் கொடுக்கிறது. முதலாவதாக அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது பரவி ருசி கொடுக்கிறது. மூன்றாவதாக அது பலன் கொடுக்கிறது. உப்பு எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கிற பொருள் அது கெட்டு போகாது, பாதுகாக்கும். உப்பு எங்கே இருக்கிறதோ, எந்த பொருளிலே இருக்கிறதோ அந்த பொருளை அது பாதுகாக்கும். ஊறுகாய் போட்டு வைக்கிறோம், பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். தான் இருக்கிற இடத்தை அது பாதுகாக்கும். யோபுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது அதே வேணும். அவன் உப்பினுடைய தன்மையை அவன் கொண்டிருந்தபடினால தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார், பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறார், பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் உப்பினுடைய தன்மைகளை குறித்து பலவிதமான நிலையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக அது பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக அது பரவி ருசி கொடுக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக பலன் கொடுக்கிறது என்று சொல்லி, உப்பு தான் இருக்கின்ற இடத்தை அது பாதுகாக்கிறது. ஆண்டவர் ஆதியிலே மனிதனை படைத்து அவனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்துவிட்டு
அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதம். எனவே உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் இருக்கிற இடத்தை, இருக்கின்ற திருச்சபையை, இருக்கிற குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அவன் கடமைப்பட்டிருக்கிறான். உப்பினுடைய தன்மை என்ன என்று சொல்கின்ற போது அதுதான் தான் இருக்கின்ற இடத்தை அது பாதுகாக்கிறது. அது யோபுடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர் எவ்விதமாக உப்பினுடைய தன்மையாகிய அந்த பாதுகாக்கிற பணியை செய்தார் அப்படிங்கிற போது, ஒவ்வொரு திருப்பமும் தம்முடைய பிள்ளைகள் விருந்து உண்கின்ற போது அவர்கள் தவறு செய்து விடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பாதுகாக்கின்ற வகையிலே ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குடும்பம் எல்லா நிலையிலும் சிறப்புக்குரியதாக வர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே யோபு மிகவும் சிறப்புக்குரியவராக அங்கே செயல்படுகின்றார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் இதை குறித்து சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால், பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நம்மை சுற்றி இருக்கின்ற குடும்பமானது அது பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். யோபு செய்தார். அப்படியானால் என்ன பொருள்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே அது வளர்ந்து வருவதற்கு, இறைவனுடைய பரிசுத்தத்திலே தொடர்ந்து வளர்ந்து வருவதற்கு அது பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பது ஒவ்வொருடைய விசுவாசியுடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக யோபு என்ன செய்கிறார் சொல்லும்போது, தன் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். மனைவியுடைய சிந்தனையும் யோபுவினுடைய சிந்தனையும் மாறுபட்டு இருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறார். ஆனா யோபுவினுடைய மனைவி சொல்றா, நீ ஏடா உயிரோட இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்ற. அந்த அளவுக்காக அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாம் அறிகிறோம். ஆனாலும் யோபு தன் மனைவியை வெறுக்கல. அங்க ஆலோசனை சொல்ற, நாம் தேவனிடத்திலே நன்மையை பெற்றிருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள நாம் தீமை பெற்றார் என்ன என்று சொல்லி மனதியை சாந்தப்படுத்துகிறார், அமைதிப்படுத்துகிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் பல வேளையிலே நாம் இத்தகைய ஒரு நிலையை, பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மூன்றாவதாக யோபு நம்முடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபம் பண்ற, நண்பர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். ஏன்னு சொன்னா, யோபுடைய நண்பர்கள் யோபுவிடத்துல வந்து பலவிதமான காரியங்களை பேசுறாங்க, பலவிதமான வார்த்தைகளை கொட்டுறாங்க, யோபுவை குற்றவாளியாகவே சொல்றாங்க. இவையெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். யோபுவின் புத்தகம் கடைசி அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் அவர்களை குறித்து கடிந்து கொள்கின்றார். நீங்கள் யோபு பேசினது போன்று நிதானமாக பேசல என்று சொல்லி அவர்கள் மீது கோபப்படுகின்றார். ஆனா யோபுவினுடைய நிலை என்ன? தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய நண்பர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கின்றார். உப்பினுடைய தன்மை தான் இருக்கிற இடத்தை பாதுகாப்பது. யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு பாதுகாப்பிற்காக ஆண்டவரத்தில் பரிந்து பேசுகின்றார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் செய்த காரியம் இதுதான். மோசேயை குறித்து வேதத்திலே வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மீது அபரிதமாக இறங்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மக்களை அழிப்பதற்கு என்னை விட்டு விடுங்கிறார். ஆனால் மோசே அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். இந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரத்தில் பரிந்து பேசுகிறார். உப்பின் தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அனுதின வாழ்க்கையிலே யோபுவை போன்று பரிசுத்தம் உள்ளவர்களாக, யோபுவை போன்று சுற்றி இருக்கிற மக்களினுடைய அன்புக்கு பாத்திரராக நடந்து கொண்டது போல நாமும் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோபுவை போன்று நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். உப்பின் தன்மை இந்த மூன்றும் அது எவ்விதமாக பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறதோ அதே போன்று நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது எவ்விதமாக தான் இருக்கிற இடத்தை பாதுகாக்கிறதோ அதே போன்று நாம் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு பாதுகாப்புக்காக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம்.
மூன்றாவதாக அது எவ்விதமாக பலன் கொடுக்கிறதோ அதே போன்று நாமும் இருக்கின்ற சூழலிலே நம்மை கரைத்து கொண்டு பிற மக்களுக்கு பலன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை இன்னும் ஆழமாக அந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா, உப்புல 2 வகை இருக்கு. ஆண்டவர் சொல்ற சாரமுள்ள உப்பு, சாரமற்ற உப்பு. சாரமுள்ள உப்பா நீ இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே உடைய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சாரமற்ற உப்பாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வீடுகளிலும் இருக்கின்ற திருச்சபைகளிலும் வாழ்கின்ற சமுதாயத்திலும் பயனற்றவர்களாக பிரயோஜனமற்றவர்களாக நாம் காணப்படுறோம். சாரமேறிய உப்பாக நாம் இருப்போம் என்று சொன்னால் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமாக நாம் இருப்போம். இப்போ நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தெளிவாக குறிப்பிடுகின்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சாரமுள்ள உப்பாக நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் சாரமுள்ள உப்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்விதமாக வெளிப்படும் என்று சொன்னால், நாம் இருக்கின்ற சூழலிலே தூய்மை உள்ளவர்களாக இருப்போம். இருக்கின்ற சூழலிலே மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இருக்கிற சூழலை பாதுகாக்கிறவர்களாக இருப்போம். அவ்விதமாக நாம் தொடர்ந்து இருப்பதற்கு நம்மை நாமே இறைவனிடத்திலே அர்ப்பணிப்போம். இறையாசி நம்மோடு கூட தங்குவதாக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 234 பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி. 234வது கீதங்கள். Sakala
மனமகிழ்ச்சி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே உடைய பாதப்படியிலே நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உம்மை துதிக்கின்றோம். வேதத்துடைய மகத்துவங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். யோபு எவ்விதமாக உப்பினுடைய தன்மையை பெற்றிருந்தார் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். அவ்விதமாகவே நாங்களும் உப்பின் தன்மையை கொண்டவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட தூய ஆவியானவரை உதவி செய்வீராக. அது எவ்விதமாக ருசி கொடுக்கிறோம் அதே போன்று நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திலே திருச்சபையிலே ருசி கொடுக்கிற மக்களாக இருக்க உதவி செய்வீராக. அது எவ்விதமாக இருக்கிற இடத்தை பாதுகாக்கிறோம் அவ்விதமாக நாங்களும் இருக்கின்ற இடங்களே பாதுகாப்பை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை பிள்ளைகளுக்காக தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் வாயிலாக உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உடைய ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். கேட்ட சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபையை நீர் அருமையான பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பல தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். விவசாயம் செய்கின்ற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் சரீரத்திலே பலவிதமான பலவீனங்களோடு கூட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, நானே உன் பரியாளிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னது போல பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனத்தையும் அறிந்திருக்கிறீர். சமாதானத்தின் தேவன் தாமே இடைபடுவீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியில் விட்டு விலகுவார்களானால் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டிடுவேன் சொன்னீரே. எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டிடுவீராக, விடுதலை கட்டிடுவீராக, ஆசீர்வாதங்களை கட்டிடுவீராக. நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் வேதத்தை வாசித்த வண்ணமாக, பாடல் பாடின வண்ணமாக, அனுதினமாக சத்திய வேதத்தை தியானித்து பரிசுத்த வாழ்க்கையிலே தேறினவர்களாக காணப்பட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம்மை விசேஷமாக தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் வாயிலாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பேரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களே இருப்பதாக. நிறைவிகிதமாக நாம் யாவரும் எழுந்து 657வது ஆராதனை கீதங்கள் முதல் ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம். 657. பரிசுத்தமுள்ள தகப்பனே, மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேத வசனங்களை சிந்தித்த நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, உப்பின் தன்மையை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரை தொடர்ந்து உதவி செய்யும். இயேசுவினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
தெய்வ சமாதானத்தோட சென்று வாருங்கள். தேவ கிருபை என்று உள்ளது.